பற்றி ஒரு ஆய்வு. பொதுவாக அஷ்டம திதியும் நவமி திதியும் எந்த காரியத்தையும் விளக்குவது என்று நம் வழக்கத்தில் உள்ளது. சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையும் பொழுது அமாவாசை. சூரியனை விட்டு சந்திரன் விலகும் தூரம், அந்த இடைப்பட்ட தூரம்தான் திதி. அப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைவெளிதான் திதி. அப்பொழுது சூரியனை விட்டு சந்திரன் நகரும் பொழுது முதல் நாள் பிரதமை, 2வது நாள் துவிதை, 3வது நாள் திருதியை, 4வது நாள் சதுர்த்தி. இப்படியாக 8வது திதி அஷ்டம திதியாகவும் 9வது நாள் நவமி திதியாகவும் கணக்கிடப்படுகிறது. இப்படியாக ஒரே நேர்கோட்டில் 15வது திதியாக 180 டிகிரியில் பௌர்ணமி ஏற்படுகிறது. மீண்டும் பௌர்ணமியிலிருந்து சந்திரன் விலகி சூரியனை வந்து அடைய 15 நாள் ஆகிறது. எனவே அமாவாசை முதல் 15 நாள் வளர்பிறையாகவும் பௌர்ணமிக்கு பிறகு 15 நாள் தேய்பிறையாகவும் கணக்கிடப்படுகிறது. எனவே அமாவாசை முதல் 8ஆம் நாள் அஷ்டமி திதியும் 9ஆம் நாள் நவமி திதியாகவும், அடுத்து பௌர்ணமி முதல் 8வது திதி அஷ்டம திதியாகவும் 9ஆம் நாள் நவமி திதியாகவும் கணக்கிடப்படுகிறது. இது வளர்பிறை தேய்பிறை. சரி, அஷ்டமி நவமி திதிகள் ஏன் விளக்குகிறோம்? இறைவன் ஏதாவது நிகழ்வுகள் நடத்த வேண்டுமென்றால் பூலோகத்தில் மனித பிறவி எடுப்பார்கள். எங்கெங்கே அதர்மம் தோன்றுகிறதோ அங்கெல்லாம் நான் தோன்றுவேன் என்றபடி ஸ்ரீ கிருஷ்ணர் கம்சனை சம்ஹாரம் செய்ய தேர்ந்தெடுத்த திதி அஷ்டம திதி. ஸ்ரீராமர் ராவணனை சம்ஹாரம் செய்ய தேர்ந்தெடுத்த திதி நவமி திதி. எனவே அஷ்டம திதியும் நவமி திதியும் சம்ஹாரத்திற்காகவே தேர்ந்தெடுத்த திதி. எனவே நம் முன்னோர்கள் அஷ்டமியும் நவமியும் நல்ல காரியத்திற்கு ஒதுக்கி வைத்தார்கள். நடைமுறையிலும் அஷ்டமியும் நவமியும் எந்த காரியம் செய்தாலும் முடிவு பெறாமல் நீண்டு கொண்டே இருக்கும், சிறப்பாக இருக்காது. ஆனால் பிறப்பே அஷ்டமி நவமியில் பிறப்பவர்களுக்கு அஷ்டமி நவமி சிறப்பு தரும். வணக்கம்.